வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயில் எப்படி இருக்குது? எங்கள் ஊர்லலாம் வெயில் தாங்கவே முடியலை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 2 days வெக்கேஷன் ட்ரிப் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ அதோட பட்ஜெட் 5000 ரூபாய். ஸோ எப்படி அந்த 5000 ரூபாய்க்குள்ளே நான் செலவெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணேன், எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற கிளியர் கட் வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளியர் கட் எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட்டு வரும். ப்ளஸ் என்னென்ன மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், வெக்கேஷன் ட்ரிப்புக்கு போகும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட பணம் மிச்சமாகும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 10 days ஏப்ரல் 30th நான் மெனு பிளான் வீடியோ முடிச்சிருந்தேன். ஸோ மே 1 மே 10 வரைக்கும் ஸோ என்ன வெஜ் ஷாப்பிங் பண்ணோம், எப்படியெல்லாம் வந்து மெனு பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏப்ரல் 30 ஈவினிங் வந்து தான் நான் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்னென்ன காய்கறி வாங்கினேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு தேங்காய் வாங்கினேன், அதுக்கப்புறம் பொடலங்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. வெண்டைக்காய், அப்புறம் அவரைக்காய். ஸோ வெண்டைக்காய் அவரைக்காய்லாம் 1/2 கிலோ வாங்கினோம். பொடலங்காய் வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கினோம். அப்புறம் மாங்காய், இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த 6 மாங்காவும் 50 ரூபா ஒரு பிளேட்டில் வச்சுருந்தாங்க. என்னடா 50 ரூபாய்க்கே வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை 40 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 மாங்காய் 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை அதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிட்டு ஒரு கீரை கட்டு வாங்க போனேன். அப்போ வந்து உருளைக்கிழங்கு 1 கிலோவே வந்து 40 ரூபா தான் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ ஒரு கீரை கட்டும் ஒரு உருளைக்கிழங்கு வாங்கினோம். ஸோ இதுதான் லாஸ்ட் 10 daysக்கு நாங்கள் பிளான் பண்ணி வாங்கின காய்கறிகள். மே 1 வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா, அந்த எல்லோ கலராக ஹோட்டலில் செய்வாங்க இல்லையா, அது மாதிரி செஞ்சு அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் மே 1. அப்புறம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிட்டோம். பூரி சாப்பிட்டு ஹெவியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு குழம்பு காயின் வைக்காமல் 1 பார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு. காலையில் பூரி செஞ்ச கிழங்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். நைட்டு மசால் தோசை மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசால் தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு 1 மெனு பிளான் முடிஞ்சிருச்சு. ஸோ 2 காலையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தோசையும் இட்லி பொடியும் தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். வீட்டில் வந்து இட்லி பொடி ஃப்ரெஷ்ஷாக எவ்ரி மந்த்துமே நாங்கள் அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி மதியம் 2 மதியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீரை கடையல் பண்ணியிருந்தாங்க. கீரை கடையல் வச்சு வடகம் வறுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய். ஸோ மாங்காய் வச்சு என்னென்ன டிஷ்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம். மாங்காய் ஊறுகாய் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி தொக்கும் வந்து செஞ்சுருந்தோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, தக்காளி ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கெல்லாம் 5 கிலோ 100 ரூபா, 6 கிலோ 100 ரூபான்னு போயிட்டுருக்கு. 3 வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த உப்புமா பண்ணியிருந்தோம். இது என்ன உப்புமா அப்படின்னா, அந்த என்ன சொல்கிறது, இந்த வரகரிசி அந்த மாதிரி ஏதோ செஞ்சு ஒரு பேக் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க இன்லாஸ் வீட்டில். அதை வச்சு உப்புமா, வடை, சாம்பார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டிஃபன் சாம்பார் மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு மிச்சம் அந்த கீரை பொரியல் பண்ணிட்டோம். ப்ளஸ் கொஞ்சம் வடகம் வறுத்துக்கிட்டோம். கீரையை 2ஆக பிரித்து ஒரு நாள் கடையில் ஒரு நாள் பொரியல்னு வச்சுக்கிட்டோம். அன்றைக்கி மதியம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இது வந்து மிளகா சட்னியும், மதுரை கார சட்னி அப்படின்னு சொல்லுவாங்களே, நாங்கள் மிளகா சட்னின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து பண்ணிட்டோம். அப்புறம் 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிடல, மதியம் வந்து கொஞ்சம் மட்டன் பிரியாணியும் எக்கு தொக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கான மெனு பிளான். ஆக்சுவலாக வீடியோ அன்றைக்கி போட முடியல, அதனால் அன்றைக்கி இதுதான் எங்களோட மெனு பிளான். நான்வெஜ் மெனு தான் பண்ணியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் சாப்பிட டைம் இல்லை. ஸோ மதியம்தான் நல்லா சூப்பரான சூடான மட்டன் பிரியாணி, எக் தொக்கு, அதோட கொஞ்சம் அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை 5 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலேஜ் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டேன். அன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தோம். சாம்பார், அதுக்கப்புறம் தோசை காலையில். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், காலையில் வச்ச சாம்பார் தான், மதியத்துக்கு வச்ச சாம்பார் தான் தோசைக்கு ஊற்றிக்கிட்டோம். சாம்பார், ரைஸு, அதுக்கப்புறம் பொடலங்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ பொடலங்காய் நிறையா இருந்ததுனால 2 நாளாக வச்சுக்கிட்டோம். அன்றைக்கி நைட்டு சாம்பார் தோசை தான். இன்றைக்கி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தோசை தான் சாப்பிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மில்லட் தோசை மிக்ஸ் வந்து தீர்ந்துருச்சு. அது வாங்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெண்பொங்கலும் வடையும் வச்சுருந்தோம். எனக்கு வந்து அந்த வெண்பொங்கல் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக வச்சுட்டு வடை மட்டும் கடையில் வாங்கிட்டோம். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடைஞ்சு ரசம், அப்புறம் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் போட்டிருந்தோம், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து இட்லியும் தண்ணி தக்காளி சட்னியும் வச்சுருந்தோம். தக்காளி தொக்கு மாதிரி செய்யாமல் தண்ணி சட்னியாக வந்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கான நைட் மெனு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளைக்கு இட்லி உப்புமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இட்லி எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தோம். அதனால் அடுத்த நாள் காலையில் இட்லிலாம் உதுத்து போட்டு இட்லி உப்புமா பண்ணியிருந்தோம். செம்ம அட்டகாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மதியம் கொஞ்சம் சிக்கன் வாங்கி சிக்கன் குழம்பு மாதிரி வச்சு பொடலங்காய் அன்றைக்கி பாதி செஞ்சுட்டு மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அந்த பொடலங்காவை ஒரு கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்க அந்த சிக்கன் கிரேவி செஞ்சுருந்ததுனால அந்த குழம்புல எங்களுக்கு புரோட்டா வேணும்னாங்க. ஸோ புரோட்டா மட்டும் கடையில் வாங்கிட்டு அந்த சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 8ஆம் தேதி 9ஆம் தேதி நாங்கள் வெக்கேஷன் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதனால் அன்றைக்கி 2 நாள் வீடியோஸ் இருக்காது, நாங்கள் அங்கே போயிட்டதுனால. 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், அவரைக்காய் இருந்துச்சு, மாங்காய் இருந்துச்சு. ஸோ மாங்காவை துருகி யூடியூப்பில் பார்த்து மாங்காய் சாதம் செஞ்சு கொஞ்சம் வடகம் வறுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அவரைக்காவை பொரியல் பண்ணிட்டோம். ஸோ மாவு வீட்டில் சுத்தமாக இல்லை, அதனால் அன்றைக்கி நைட்டுக்கு 10ஆம் தேதி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடை மாவு கொஞ்சமாக காலையில் ஊற வச்சு நைட்டுக்கு கொஞ்சமாக அடை தோசை ஜீனி வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி மெனு பிளானை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். வெக்கேஷன் நாங்கள் போகிறப்ப என்னென்ன மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். இதை பார்த்துட்டு எவ்வளோ எனக்கு 5000 ரூபாய்க்குள்ளே நான் எப்படி மேனேஜ் பண்ணேங்கிறத நான் எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட்டோட சொல்கிறேன். பொதுவாக வந்து வெக்கேஷன் நான் போகிறப்ப நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைனா ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நமக்கு டிக்கெட் கம்மி, ரொம்ப சேஃபாக போகலாம். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருப்பாங்க, சேஃபாக இருக்கும். ஸோ ட்ரெயின் இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி 2-3 ட்ரிப் போட்டிருக்கேன். போன டைம் போன தேக்கடியாக இருக்கட்டும், வாகமனாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும். ஸோ எல்லா வீடியோஸ்லேயுமே நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் என்னால் பட்ஜெட்டுக்குள்ளே போக முடிஞ்சு, இல்லை ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு முந்தின தடவையெல்லாம் மொதல் நாள்லேருந்தே வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிடும், இல்லை சாப்பிடாமல் இருப்போம். ஸோ அது இந்த தடவை என்ன பண்ணுறோன்னா, அட்லீஸ்ட் மொதல் நாளுக்கு மட்டுமாவது ட்ரிப்பு போகக்கூடிய ஃபஸ்ட் டேக்கு மட்டுமாவது ஃபுட்டை பேக் பண்ணிட்டு போயிடுவோம். இதுக்கு பணமும் மிச்சம், நமக்கு வயிறு கெட்டு போகாது. ஸோ 2 நாள் ட்ரிப் போட்டிருக்கோன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது பணத்தை மிச்சம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டேக்கு மட்டுமாவது ஃபுட்டை பேக் பண்ணிடுங்க. இந்த தடவை நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாட்டர் பாட்டில் வாங்குறத, அவுட்டர் பாட்டில் வாங்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. தண்ணி எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ தண்ணி தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிருங்க, அதுதான் பெட்டர். ஏன் அப்படின்னா 20 ரூபாயா தண்ணி பாட்டில் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ எங்கள் ரூமில் தண்ணி இருக்குன்னா அதை ஒரு 4-5 பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் சீயிங் போகிறதுக்கு கொண்டு போங்க. இல்லை ஹோட்டலில் பிடிச்சிட்டு போங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வாட்டர் கிடைக்குதோ அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ரூம்லேருந்தே எடுத்துகிட்டு போயிருங்க, அதுதான் பெட்டர். காசு கொடுத்து தண்ணியை வாங்கி நம்ம பணத்தை வீணாக்க வேணாம். இப்போ 2-3 சைட்ஸு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம நடந்துடுவோம். இல்லை ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளே இருக்குது, 200 மீட்டர்ஸ்குள்ளே இருக்குன்னா நம்ம நடந்துடலாம். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வெஹிக்கிளை வேஸ்ட் பண்ணாமல், காசு கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நடந்து போயிருங்க. இல்லை எல்லாமே தள்ளி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து புக் பண்ணி போய்க்கலாம். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கிற பட்சத்தில் நடக்கிறது பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம இயற்கை அழகும் ரசித்த மாதிரி இருக்கும். நம்ம போன அந்த வெக்கேஷன் ட்ரிப்பு அந்த பிளேஸில் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது எல்லாருக்கும் சில பேரால் நடக்க முடியாது. ஸோ நான் வந்து யாராலும் நடக்க முடியுமோ அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது இப்போ நானே ஃபஸ்ட்டெல்லாம் கஷ்டப்படுவேன் நடக்கிறதுக்கு, என்னடா இப்போ கொஞ்சம் பழகிருச்சு. அப்புறம் நீங்கள் முக்கியமாக தங்க போகிற ரெசார்ட்டு ரேட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஆப் வந்திருக்கு, அதுவே உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லுது. ஸோ எது மூலமாக புக் பண்ணால் சீப்பாக இருக்குது. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி போயிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட விசாரித்து நம்பர் வாங்கிடுவேன். ஸோ டேரெக்டாக நம்ம அந்த ஹோட்டலுக்கே ஃபோன் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டு நெகோஷியேட் பண்ணி புக் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் அப்படி தான் வந்து புக் பண்ணேன். அதே மாதிரி இப்போ சில ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே எந்தெந்த இடம் இருக்குதுன்னு தெரியாது. அப்போ நிறையா இப்போ வந்து வாகமனாக இருக்கட்டும்,
அதே மாதிரி தேக்கடி குமிழிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜீப்பு அதே மாதிரி ஆட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஜீப்னா பெர் டேக்கு 500 கொடுத்தீங்கன்னா இத்தனை பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆட்டோ 800 கொடுத்தீங்கன்னா 13 பிளேஸ் கூட்டிகிட்டு போயிடுவோம். நிறைய பேக்கேஜாக இருக்குது. அந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கா ஆட்டோ பிடிச்சி 100 200 கொடுக்கறதுக்கு பதிலாக பெஸ்ட்டு ஒரு வேனை புக் பண்ணுங்கள். ஒரு ஜீப்பையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளையோ புக் பண்ணுங்கள். அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அவங்களே கூட்டிகிட்டு போய் 1 டேல எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இல்லை 2 டேஸ்க்கு இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த மாதிரி புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத இடமே இல்லை. அவங்களுக்கு எது பெஸ்ட்டு ஹோட்டல்னு தெரியும். நீட்டாக நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம ரூமுக்கும் கொண்டாந்து நம்மளை விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள் பெர் டேக்கு ரெண்டலுக்கு பேசிக்கோங்க. அது ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாகமன் ட்ரிப்புக்கான எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட்டு டூ அண்ட் ஃப்ரோ, அதாவது திருச்சி டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு தேனி, தேனி டு குமிளி, குமிளி டு வாகமன், அதே மாதிரி எகெயின் வாகமன் டு குமிளி, குமிளி டு தேனி, தேனி டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு திருச்சி. ஸோ இந்த டூ அண்ட் ஃப்ரோ பஸ்ஸுக்கு மட்டும் எனக்கு 2116 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே காரோ வேனோ எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 10,000க்கு மேலே வந்துடும். ஸோ பஸ்ஸில் போனதுனால எனக்கு வந்து 2116 கரெக்டாக வந்துச்சு டூ அண்ட் ஃப்ரோ. எக்ஸாக்டாக நான் அமௌண்ட் போட்டிருக்கேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன சொல்கிறதுனா இந்த ஹேர்பின் பெண்ட்லாம் ஏறும்போது எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் ஆலையா, அதனால் ரொம்ப வந்து அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஓட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனே இல்லை. இதே நம்ம காரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தலைவலி பயங்கரமாக இருக்கும். இதுனா ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு போனது எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் எனக்கு பஸ் டிக்கெட் பஸ்ஸு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு 2116 rupees வந்துச்சு. ரூம் ஸ்டே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரெசார்ட் வந்து பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 1750 வந்து பே பண்ணாங்க. எனக்கு உள்ளதுலே ரொம்ப சீப்பஸ்ட்டுன்னா இங்கே மட்டும்தான் வந்துச்சு சொன்னாங்க. நிறைய ரெசார்ட் நாங்கள் கேட்டப்போ பெர் டேக்கே வந்து 4000 ரூபாய், 6000 ரூபாய், 8000 ரூபாய் இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருந்துச்சு, ஒரு 3 கிலோமீட்டர் தான். பட் என்னென்னா இந்த ரோட்லேருந்து இந்த ரெசார்ட் ஏற கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்துச்சு. ஸோ இங்கே 1750 தான் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ரூம். ஸோ இங்கேயுமே 4000க்கு இருக்குது, 3000க்குலாம் இருக்குது. இங்கே அழகாக ஒரு டபுள் காட் பெட்டு, டாய்லெட் பாத்ரூம் ரொம்ப டீசெண்டாக நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. பசங்க இருந்ததுனால அவங்க அப்போயே கேட்டுக்கிட்டாங்க, பால் வேணுமா சுடுதண்ணி வேணுமா, அதெல்லாம் வந்து நம்ம கேட்டால் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. காஃபி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் நாங்கள் வெளியில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பாடு கேட்டால் சமைச்சு தருவாங்க. பட் நம்ம சுற்றி பார்க்க அங்கே போகிறதுனால நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டோம். காஃபி எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆனால் மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை. ஏன்னா 1750க்கு அதுவும் இந்த சீசன் டைமில் சான்ஸே கிடையாது. எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் ஆட்டோ எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த ஆட்டோ எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போனது, அதே மாதிரி அங்கேருந்து வாகமன்லேருந்து ரூமுக்கு போனது, அதுக்கப்புறம் நாங்கள் இடையில ஆட்டோ எடுத்தோம் இல்லையா, டீ எஸ்டேட்டுக்கு போனது, அதுக்கப்புறம் திரும்பி ரூமுக்கு வந்தது, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டல்லேருந்து அந்த அனோக்கி ரெஸ்டாரண்ட் போனது, அப்புறம் அங்கேருந்து மெடோஸ் போனது, எல்லாத்துக்குமே நாங்கள் ஆட்டோ தான் வச்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் பர்டிகுலராக ஒரு 3-4 பிளேஸ் தான் பார்க்குற மாதிரி இருந்ததுனால நாங்கள் ஆட்டோ இது பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு மொத்தமே 460 ரூபா தான் இருந்துச்சு. அங்கே ஜீப்பில் சொன்னாங்க 1500 கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஏரியா சுற்றி காமிக்கிறோம் நாங்கள். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 2 days 3 days எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் டக்குன்னு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு அந்த நிறைய ஃபால்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 460 ரூபா என்ன திருச்சியிலிருந்து நாங்கள் கேரளா எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆட்டோக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணது 460 rupees வந்து பண்ணோம். அப்புறம் வாகமன்லேருந்து எகெயின் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இறங்குறப்ப செகண்ட் டே ஈவினிங் எலப்பாரா அப்படிங்கிற ஏரியாவுக்கு ஜீப்பே புக் பண்ணி வந்துட்டோம். ஸோ 100 ரூபா தான் கேட்டாங்க. 4 பேர் அந்த ஜீப்லேயே வந்து எலப்பாராவில் வந்து இறங்கிட்டோம். ஸோ அகெயின் எலப்பாராலேருந்து நாங்கள் குமிளிலேருந்து தேனியிலேருந்து திண்டுக்கல் இந்த மாதிரி ட்ராவலில் இது பண்ணோம். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் ஜீப்புக்கு ஒரு 100 rupees கொடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 300 400 பஸ்ஸே வரல. அப்போ வந்து நிறைய ஜீப் இருந்துச்சு, 300 400ன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே இருந்தால் நாங்கள் அந்த டீ குடித்தோம் இல்லையா, ஒரு கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க இங்கேருந்து எலப்பாரா போகிற வண்டி வரும், நீங்கள் அதில் ஏறினீங்கன்னா 100 ரூபா கொடுத்தாலே அவங்க இறக்கி விட்ருவாங்கன்னு சொல்லி அவங்க தான் எங்களை வந்து ஏற்றி விட்டாங்க.
லாஸ்ட் டைம் போனப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் ஜீப்பில் தான் இறங்கி வந்தோம். சுத்தமாக எங்களுக்கு மறந்துருச்சு 1 இயர் கேப்பில். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம இந்த மாதிரி ஒன்று பஸ்ஸு கிடச்சா வந்துடுறது பெட்டர், இல்லைனா இந்த மாதிரி ஜீப்பில் நம்ம 100 ருபீஸ் வர வண்டியில் ஏறி கொடுத்தோம். 100 200 கொடுக்கலாம்னா நாங்கள் இந்த தடவை 100 தான் கொடுத்தோம். அப்புறம் எங்களுக்கு மொத்தமாக அந்த செகண்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கு மட்டும் எங்களுக்கு 550 ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் இருந்ததுனால வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு எப்படா வீட்டுக்கு வந்தால் போதும், நைட்டு நாங்கள் சாப்பிடல. அப்படியே கண்டினியூஸாக ட்ராவலை கண்டினியூ பண்ணி செகண்ட் டே நைட்டே வந்து திருச்சி வந்து வந்தாச்சு. அப்புறம் என்ட்ரி டிக்கெட்ஸ்க்கு ஒரு 145 ருபீஸ் வந்து கொடுத்தோம். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு 100 ருபீஸ். ஸோ இதுதான் நாங்கள் வாகமன் ட்ரிப்பில் மொத்தமாக செலவு பண்ண எக்ஸ்பென்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 5221 ரூபா வந்து வந்துச்சு. இது இல்லாமல் பசங்கள் வந்து டாய்ஸ் வாங்கினாங்க. அது அவங்க பைசா தான் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். பட் அது வந்து இதில் ட்ராவல் எக்ஸ்பென்சஸில் வராது இல்லையா, ஸோ அது வந்து தனி செலவு. ஸோ அதை இல்லாமல் 5221 ரூபா வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் வாகமன் ட்ரிப் போயிட்டு வந்த எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.